கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் வேதாகமத்திலே காணப்படுகிறதான மனிதர்களை குறித்து, பெண்மணிகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு, நல்ல குணாதிசயங்களை உடைய மக்களும் உண்டு, நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு, நாம் பின்பற்றக்கூடாத மக்களும் உண்டு. ஆகவே தொடர்ந்து நாம் இரண்டு விதமான மக்களை குறித்துமே நாம் சிந்தித்து வருகிறோம். உதாரணமாக கொண்டால், ஏனோக்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பாத்திரம், ஏசா நாம் பின்பற்றக்கூடாத ஒரு பாத்திரம். இதுபோன்று அநேக பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு. இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதியாகமத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் யாக்கோபு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதர். யாக்கோபு குறித்து கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவருமே பொதுவாக அறிந்திருக்கின்றோம். ஒரு பிரதான கேரக்டர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மிகுதியான அதிகாரங்கள் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய பிறப்பு 25ஆம் அதிகாரத்தில் துவங்கி அவர் 50ஆம் அதிகாரத்தில் மரணம் அடைகின்றார். ஸோ கிட்டத்தட்ட அந்த 25லிருந்து 50 வரையிலும் 26 அதிகாரங்கள் அவருடைய வாழ்க்கை சரித்திரமானது செல்லுகிறது. இதில் 36வது அதிகாரம் ஏசாவை குறித்த முழு அதிகாரம். 36ஆம் அதிகாரம் ஏசாவை குறித்து முழுமையுமான அந்த அதிகாரம். 38வது அதிகாரம் யூதாவை குறித்த முழு அதிகாரம். 37 முதல் 41 வரையிலே யோசேப்பு ஆகிய கிட்டத்தட்ட 6 அதிகாரங்களை நாம் கழித்து விடுவோமேயானால் மீதம் இருக்கின்ற 20 அதிகாரங்கள் யாக்கோபை குறித்தே நமக்கு காரியங்களை எடுத்துரைக்கின்றது. இந்த யாக்கோபு குறித்து நாம் அறிய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கையையே நாம் 3 பிரதான பகுதிகளாக பிரிக்கலாம். யாக்கோபினுடைய வாழ்க்கையை நாம் 3 பிரதான பகுதிகளாக பிரிக்கலாம். ஆதியாகமம் 25 முதல் 32 வரையிலும் முதற் பகுதி. அதில் யாக்கோபை ஒரு சப்ளான்டர், எத்தன், ஏமாற்றுக்காரன் என்கிற ரீதியிலே நாம் அதுவரையிலும் பார்த்து கொண்டே வருவோம். 33ஆம் அதிகாரம் முதல் 48வது அதிகாரம் வரையிலே 2வது பகுதி. அதிலே யாக்கோபை ஒரு பக்தனாக நாம் பார்க்கின்றோம். 49, 50வது அதிகாரத்திலே அது 3வது பகுதி. அதிலே அவரை தீர்க்க தரிசியாகவே நாம் பார்க்கின்றோம். எத்தனை தேவன் பக்தனாய் மாற்றினார், அந்த பக்தன் தீர்க்கனாக அவர் மாற்றப்பட்டார். முற்பிதாக்களிலே ஒருவராக அறியப்படுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆபிரகாம், ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற இடங்களிலெல்லாம் யாக்கோபையும் சேர்த்தே வேதம் பேசுகிறது. அவர் முற்பிதாக்களில் ஒருவராக அறியப்பட்டார். யாக்கோபு என்னும் பெயர் ஏமாற்றுக்காரன், எத்தன், சப்ளான்டர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் யாக்கோபு என்கிற பெயர் அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டது என்பதை பார்ப்போமேயானால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26 அவர் பிறக்கின்ற அந்த வேளை 2 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், இரட்டை பிள்ளைகள். மூத்தவன் ஏசா, அவன் வெளிப்படுகிறான். அவனுக்கு ஏசா என்று சிவந்த நிறமுடையவன் என்று அவனுக்கு பெயர் வைத்து விடுகின்றார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டவன் வெளியே வருகிறான். ஆகினால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைக்கப்படுகிறது. தன் சகோதரன் முன்னால் வருவதற்கு அங்கே ஒரு போராட்டத்தை நடத்துகிறான். பார்த்து கொள்ளுங்கள். குழந்தையாக இருக்கும்போதே அண்ணன் முன்னால் பிறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னவோ அவனுடைய குதிங்காலை பிடிச்சி இழுத்து கொண்டிருக்கிற வண்ணமாக அவன் அங்கேயே ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு விடுகிறான். ஆகையினால் பிறந்து வந்த உடனே இவன் சரியான எத்தன்
என்றவனை பார்த்து சப்ளான்டர் யாக்கோபு என்கிற பெயரை அந்த மனிதனுக்கு சூட்டி விட்டார்கள் என்பதாக நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி அந்த வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த யாக்கோபு என்கிற மனிதனை குறித்த ஒரு 7 குறிப்புகளை நான் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, யாக்கோபு ஒரு அமெரிக்கையான ஒரு அமைதியான ஒரு மனிதர். ஏசா அப்படி அல்ல. அவன் வேட்டைக்காரன், வனசஞ்சாரி, அங்குமிங்கு வில்லை எடுத்துக்கொண்டு ஓடி திரிவான், மிருகங்களை வேட்டையாடுவான். அவனுடைய லைஃப் ஸ்டைல் தனி. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. ஒரு அமெரிக்கையான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நல்ல இளைஞன் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகின்ற பொழுது அந்த 25ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்திலே யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். ஏசாவை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வல்லவனும் வனசஞ்சாரி, வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபோ குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். ஸோ அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு நல்ல அமெரிக்கையான அமைதியான விதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் என்பதை நாம் பார்க்கின்றோம். அம்மா அப்பாவினிடத்தில் சென்று அவரை ஏமாற்றும்படியாய் சொன்ன நேரத்தில் கூட உடனடியாக அந்த ஆசீர்வாதத்தின் மேலே ஆசையெல்லாம் பட்டு விருப்பம் கொண்டு எப்படியாவது அண்ணன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தில் அந்த மனிதன் செல்லவில்லை. அம்மாவினிடத்திலே தன் தயக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். ஐயோ அம்மா, இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை, இப்படியெல்லாம் செய்யக்கூடுமா? முதலாவது ஒரு விசை பயற்றம் கூளை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்குவார். அது வித்தியாசமான காரியம். தேவ சித்தத்திற்கு உகந்த வண்ணமாக அண்ணன் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிய லட்சணத்தை உடையவனாய் விளங்காதபடியினாலே அந்த இடத்தில் தன்னை தேவனுக்கென்று ஆசாரியனாய் நிறுத்தி கொள்ள யாக்கோபு அந்த செயலை அவர் செய்தாரே அல்லாமல் அண்ணனை ஏமாற்றிவிட வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட செயல் அல்ல. அவருடைய வாழ்க்கையின் அந்த தத்துவத்தை நான் பார்க்கின்ற பொழுது அவன் எப்பொழுது பார்த்தாலும் காடுகளில் தான் திரிந்து கொண்டிருந்தான் ஏசா. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. எங்கு சென்றாலும் கர்த்தரை தொழுது கொள்கிற மனிதனாக இருந்தான். அந்த குடும்பத்தின் ஆசாரியனாகவே தன்னை மாற்றி கொண்டான். ஆகவே தான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் ஏசாவினிடத்தில் இருப்பது நியாயம் அல்ல என்று சொல்லி அதை அவன் எடுத்துக்கொண்டான். இல்லாமல் அண்ணனை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் யாக்கோபு அதை செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 27ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அம்மா சொன்ன உடனே அங்கே யாக்கோபு சொல்வார், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். ஸோ அம்மா சொன்ன உடனே டிராஸ்டிக்காக ஓஹோ ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி டிராஸ்டிக்காக அந்த மனிதன் முன் வரவில்லை. தன் தயக்கத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அம்மா எடுத்து சொல்லியிருக்க வேண்டும், நீதான் அதற்கு உரியவன், அதை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உன்னிலே தான் சந்ததியானது பெருக வேண்டும், தேவன் எனக்கு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து சொல்லி இருக்கிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவரே பேசி இருக்கிறார், அதனால பயப்படாத, நான் செய்கிற ஏற்பாட்டிற்கு இணங்கிவிடு என்று அம்மா அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஆகவே தான் சரி அம்மா நீ சொல்லுகிறாய் நான் செல்லுகிறேன் என்று சென்றாரே அல்லாமல் தகப்பனை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணமோ அல்லது ஏசாவை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணமோ யாக்கோபுக்கு இருந்ததாக நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது நாம் பார்க்க முடிகிறதில்லை. பார்த்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாக்கோபு நேச்சுரலாக இயற்கையாகவே அவர் அமெரிக்கையான அமைதியான லட்சணத்தை உடையவராக அவர் விளங்கினார். இரண்டாவதாக யாக்கோபு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு குமாரனாக விளங்கினார். ஏசா அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும், ஏசா அவர் பாட்டில் போவார், வேட்டையாடுவார், இந்த இடத்துல போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார், இங்கே போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவார், இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். அந்த பெண்கள் எல்லாம் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் என்று வேதம் மிக தெளிவாகவே சொல்லுகிறது. ஆக பெற்றோரை குறித்து எவ்விதமான கரிசனை இல்லாமல்,
பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாய் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல, தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்த மனிதனாகவே அவர் விளங்கினார். 27ஆம் அதிகாரத்திலே 43, 44வது வசனத்தை பாருங்கள். உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. அம்மா சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரன் உன்மேல் கோபமாக இருக்கிறான், அதனால நீ எழுந்து உன் மாமன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாப்பா என்று சொன்ன உடனே யாக்கோபு அதற்கு கீழ்ப்படுகிறதை நாம் அங்கே அந்த வாக்கியத்திலே பார்க்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது அங்கே தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதன் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்த ஒரு குமாரன் என்று அப்பட்டமாகவே வேத வாக்கியம் நமக்கு அவரை குறித்து சொல்லுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அவர் பெற்றோர்களை குறித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கான எவ்விதமான ஒரு நிலையிலும் அவருடைய வாழ்க்கை காணப்படவில்லை. அவருடைய திருமணம், அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மன நோவாய்த்தான் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த யாக்கோபு தேவனுக்கு பிரியமானவர்களாக விளங்கினார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக யாக்கோபு விளங்கினார். நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். யாரை? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்து கொள்ளுகிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். மல்கியா 1:2, 3 வசனங்களிலே பார்க்கிற பொழுது, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி வாயிலாக எடுத்துரைப்பார். மல்கியா 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2-3 வாக்கியங்களிலே, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். காரணம் என்னவென்று கேட்டால், அவர் தேவனுக்கு பிரியமான விதத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகவே தான் அண்ணனுக்கு பயந்து பதன் அராமை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய தேவனே யாக்கோபை தேடி வந்து அவரோடு உறவு கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை பார்க்கின்றோம். நான் உன்னோடு இருந்து, பாருங்க, வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்கிறாரு. இரவு நேரம் ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்து தூங்கி கொண்டிருக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை தேடி வந்தார். ஏசாவை தேடி ஆண்டவர் போனதாக ஒரு இடத்திலும் நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் யாக்கோபை ஆண்டவர், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த சமயத்திலே அவரை தேடி வந்து அவரை பார்த்து உரைத்தார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற ஆண்டவராகிய தேவனே அந்த மனிதனை பார்த்து அவர் சொன்னார். காரணம், அவருடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கிறது. ஆகவே தான் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை அந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். 35ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 10 வாக்கியங்களை நான் வாசிப்போமேயானால், 9-10, யாக்கோபு பதன் அராமிலிருந்து வந்த பின் தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, பார்த்தீங்களா, முதல்ல ஓடுகின்ற பொழுது ஒரு விசை தரிசனமாகின்றார். அதோடு விட்டுறல, திரும்பி மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மீண்டும் யாக்கோபுக்கு அவர் தரிசனமாகி, உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று தேவன் பேரிட்டார். அப்பா அம்மா பேரிட்டது, குதிகாலை பிடிச்சிட்டு வாரான், இவன் சரியான எத்தனா இருப்பான் என்று சொல்லி யாக்கோபுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமானது. ஆகையினால் தேவனே அந்த மனிதனை 2ஆம் விசையும் சந்தித்து தரிசனமாகி, நீ யாக்கோபு இல்லைப்பா, உன்னை நான் இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன், நீ தேவ பிரபுவாக இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று 2வது இஸ்ரவேல் என்கிற பெயரை தேவனே அந்த மனிதனுக்கு வைத்தார் என்று பார்க்கிறோம். இவைகளை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக பார்க்க முடியும். 4வதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆசீர்வாதம் என்பது 2 வகைப்படும்.
ஒன்று சரீரப்பிரகாரமானது, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், சரீரப்பிரகாரமான பொருட்கள் அடங்கிய இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள். இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்து கொள்ளுங்கள். ஸோ 2 விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த யாக்கோபு தன் வாழ்க்கையிலே பெற்றிருந்ததை பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை பார்ப்போமையானால் 31:18 நாம் இங்கே பார்க்கிற பொழுது, தான் பதான ராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டார். ஸோ பதன் அராமில் இருக்கும்போது ஏராளமான சம்பாத்தியங்கள், ஆஸ்திகள் அவருக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் ஏற்கனவே வாக்குரைத்திருந்தார், நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் பாதுகாத்து உன்னை திரும்ப அழைத்து கொண்டு வருவேன். தன் தகப்பனுடைய ஈசாக்குடைய வீட்டிற்கு அவர் திரும்பி வருகின்ற பொழுது ஏராளமான ஆஸ்திகளை அந்த மனிதன் உடையவராக இருந்தார். அது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸ், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவருக்கு உண்டாயிருந்தது. அது மட்டுமல்ல, 32ஆம் அதிகாரத்திலே 29வது வாக்கியத்திலே நாம் எல்லாம் தெரியும், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். திஸ் பிளெஸ்ஸிங் இஸ் நாட் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவ பிரபுவாக மாற்றப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸோ இந்த மனிதனை பாருங்கள், அவருக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உண்டாயிருந்தது. அதே சமயத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே அவரை உன்னதமான நிலைக்கு உயர்த்திட்டு 2 விதமான ஆசீர்வாதங்களையும் தன் வாழ்க்கையிலே அனுபவித்த மனிதர். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த யாக்கோபை போன்ற நிலையில் இந்த உலகத்திலும் நாம் இறந்து திரிகிறவர்களாக அல்ல, பிச்சை எடுக்கின்ற மக்களாக அல்ல, மற்றவருடைய பரிகாசத்துக்குரியவர்களாக அல்ல, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை போதுமான அளவிற்கு அவர் ஆசீர்வதிக்க வேண்டாம். அதற்கு மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டாம். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் ஒரு சேர பெற்ற மக்கள்தான் சமுதாயத்திலே உயர்ந்த மக்களாக கருதப்படுவார்கள். ஸோ நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதி மாத்திரம் இருந்து இன்னொரு பகுதி தாழ்ச்சியாக இருக்கக்கூடாது. 2ம் சமநிலையிலே. அதற்காக நாம் கோடீஸ்வரர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, போதும் என்கிற மனது, அது போதுமான அளவுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பக்தி, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், 2ம் சமநிலையில் காணப்பட வேண்டாம். போதும் என்கிற மனது, என் தேவன் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார், எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமானதை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அந்த பக்திக்குரிய ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு முன்பு ரசனையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2 பகுதிகளையும் பேலன்ஸ்டாக நாம் கொண்டு போக வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். 5வதாக, தேவனுக்கு நன்றி அறிதலுள்ள ஒரு மனிதனாக இவர் விளங்கினார். தேவன் செய்த எல்லாவற்றிற்கும் ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துகிறவராக, தேவனை தொழுது கொள்கிற மனிதனாக அவர் காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அநேக வசனங்கள் உண்டு. 33ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார் என்று சொன்னால், தனக்கு அவர் பாராட்டின அனைத்து நன்மைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மனிதனாக விளங்கினார். 35ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். மாத்திரமல்ல, 35ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல்
பான பலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 46ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 46 1வது வாக்கியத்திலே, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டார். அங்கேயும் போய் அவர் பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தின மனிதன் என்று பார்க்கிறோம். 47ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய இறுதி நேரத்தில் கூட தேவனை பற்றி கொண்டிருந்ததை பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலை மாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டார். அதோடு அவருக்கு சரீரத்தில் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டது, மரித்து விடுகின்றார். ஸோ மரிப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் தன்னுடைய கட்டிலின் தலை மாட்டிலே சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்ட மனிதன். ஸோ எந்த சமயத்திலும் தேவனை மறக்காத ஒரு மனிதனாக, ஓடின போதும், தேவன் தனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த போதும், தன்னை திரும்ப அழைத்து கொண்டு வந்த போதும், எல்லா சமயத்திலும் தன்னுடைய மரண காலத்திலும் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு அவரை சார்ந்து கொண்டிருந்த உத்தமமான ஒரு மனிதன்தான் யாக்கோபு என்பதை நாம் பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். 6வதாக தீர்க்கராக அவர் உயர்வடைந்தார். முதலாவது பார்த்த அந்த வாழ்க்கையிலே அது ஒரு மாதிரி உலக பிரகாரமாக ஏமாற்றுக்காரனை போல தோற்றமளிக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருந்தார். தேவனாய கர்த்தரிடத்திலே அவருக்கு பக்தி இருந்தது. ஆகினால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவரை பக்தனாக, தேவ பிரபுவாக, இஸ்ரவேலாக மாற்றினார். இறுதி நாட்களிலே அவர் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 49ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்தோம், ஒவ்வொரு குமாரனை குறித்தோம், அவருடைய வருங்காலத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்துரைத்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களில் தன்னுடைய குமார்கள் அத்தனை பேரையும் தன்னிடத்தில் அழைத்து, வாருங்கள், கடைசி நாட்களில் நீங்கள் எவ்விதமாய் காணப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசியாக தன்னை அவர் காட்டிக்கொண்டார். மாத்திரமல்ல, அவர் கோத்திர பிதாக்களின் வரிசையிலே அவர் காணப்படுகிறார். எங்கெல்லாம் ஆபிரகாம் ஈசாக் என்று சொல்லப்படுமோ அங்கே யாக்கோபுடைய பெயரும் சேர்த்து சொல்லப்படும். முற்பிதாக்கள் 3 பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்களானால் யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வாக்கியத்திலே ஆண்டவராகிய தேவன் அங்கே உரைப்பார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசேயின் இடத்துல சொல்லும்போது நான் யாருன்னு நினச்சேன், உன் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று தம்மை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். ஆண்டவராகிய தேவனும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே அவ்விதமாய் குறிப்பிடுவார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் ஆண்டவர் உரைக்கின்றார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று சுவிசேஷத்திலே ஆண்டவர் உரைத்தார். பின்பு அப்போஸ்தலரும் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் நாம் அவ்விதமாகவே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:11 வாசிக்கின்ற பொழுது, 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3:13 இல்லை, 13வது வாக்கியம் 3:13, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன். ஆக பழைய ஏற்பாட்டிலும் சரி, சுவிசேஷங்களிலும் சரி, பின்பு சபையினுடைய வரலாற்றிலும் சரி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி முற்பிதாக்களுடைய பட்டியலிலே எல்லா இடத்திலும் நிறைய இடங்கள் இருக்கிறது. நான் குறிப்பிட்டு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக் என்கிற முற்பிதாக்களோடு யாக்கோபும் வைக்கப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டார் தேவனால் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 7வதும் கடைசியுமாக
தன் தேவனை முழுவதுமாக அறிக்கை செய்தார். He acknowledged the grace of God. தேவனுடைய கிருபையை தன் வாழ்க்கையிலே முழுமையுமாக அவர் அக்னாலேஜ் பண்ணினார் அல்லது அறிக்கை செய்தார். என் தேவன்தான் என் வாழ்க்கை என்று சொல்லி அவர் உரைத்ததை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்களில் அதை குறித்து நான் வாசிக்கிறோம். 48ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியத்திலே அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனாம், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர். பிறந்த நாளில் இருந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அவர் இறக்க போகிறார். மரிக்கின்ற அந்த தருவாய் வரையிலும் எல்லா காலத்தையும் உள்ளடக்கி, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர். எ கிரேட் கன்ஃபெஷன், ஒரு மிகப்பெரிய அறிக்கை பார்த்து கொள்ளுங்கள். என் தேவன் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தார். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டு கொண்ட என் கர்த்தர் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான அறிக்கை செய்கின்ற ஒரு மனிதனாக நாம் யாக்கோபை பார்க்கின்றோம். ஆகவே யாக்கோபு என்கிற இந்த மனிதனை போல நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாய் அமைந்து விடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேணும். அவருடைய வாழ்க்கையை அடிக்கடி நாம் சிந்திக்க வேணும். அந்த வேத பகுதிகளை வாசிக்க வேணும். எவ்விதமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ரசனையான வாழ்க்கை பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு சினிமா எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது யாரை குறித்து தான் எடுக்க வேண்டும் என்று விரும்புவேன்? யாக்கோபு தான் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோ ஒரு ரசனையான ஒரு கேரக்டர், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பார்த்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கை, இடைப்பட்ட காலங்கள், அவருடைய முடிவின் காலங்கள் எல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக நாம் டிவைன் பண்ணக்கூடிய விதத்திலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக அற்புதமாய் அமைந்திருந்தது. ஒருவேளை நம்முடைய முந்தின வாழ்க்கை ஒரு விதமாய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறதினாலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாக யாக்கோபு எவ்விதமாய் தம்மை அமைத்து கொண்டாரோ, எத்தனாய் பிறந்தார், பிறந்தபோதே எத்தனென்று பேரிட்டு விட்டார்கள். ஆனால் வாழ்க்கையிலே அவர் பக்தனாக தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாக விளங்கினார். இறுதியிலே தீர்க்கனாக அவரை கர்த்தர் உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாய் விளங்க தேவன் கிருபை பாராட்டுவாராக.